Hi guys, welcome to Impossible. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பைத்தான் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ லிஸ்ட் டியூப்பல் டிக்ஷனரியோட டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் டிக்ஷனரிக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த பிக்சர்ஸ்லேயே இருக்குது. நான் இருந்தாலும் சொல்கிறேன். லிஸ்ட், செட் அண்ட் டிக்ஷனரி இது மூணுமே நம்ம டிக்ளேர் பண்ணக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடலாம். லைக் ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். பட் டியூப்பில் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. தென் லிஸ்ட்டு, டியூப்புள், டிக்ஷனரிலாம் ஆர்டர்டாக இருக்கும். அதாவது அசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி. பட் செட் அப்படி கிடையாது. தென் லிஸ்ட் டியூப்புளில் நீங்கள் இண்டெக்ஸ் மூலியமாக தான் இண்டெக்ஸ் வேல்யூ மூலியமாக தான் அதை ஃபெச் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். பட் டிக்ஷனரியில் வந்து நம்ம இண்டெக்ஸ் மூலியமாக பண்ண முடியும், கீ நேம் மூலியமாக பண்ணுவோம். பட் செட்டில் அது கூட பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், வேறு மாதிரி. தென் லிஸ்ட்லேயும் டியூப்புள்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். டிக்ஷனரிலையும் செட்டுலேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இதுதான் முக்கியமானது. லிஸ்ட்லேயும் டியூப்புள்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். டிக்ஷனரி செட்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் லிஸ்ட், டியூப்புள், செட், டிக்ஷனரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லிஸ்ட், செட், டியூப்புள், டிக்ஷனரியோட எல்லா டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். இது நாலுமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ், பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் பைத்தானில் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது. ஸோ டிக்ஷனரி இப்போ நம்ம பார்க்கலாம். டிக்ஷனரியும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் தான். பட் லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் இது என்ன வித்தியாசம்னா, டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேரால் தான் நம்மளை ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கேர்லி பிரேசஸ்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். கீ வேல்யூ பேர் இதுதான் முக்கியம். ஸோ கீ வேல்யூ வச்சு தான் நம்மளால் டிக்ஷனரி க்ரியேட் பண்ண முடியும். கீ வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிக் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். டிக் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கேர்லி ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு அந்த டபுள் கொட்டேஷனில் கீயும் ஈஸ்ட்டு அந்த 2 டாட் வச்சுட்டு இன்னொன்று டபுள் கொட்டேஷனில் வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ கீ வேல்யூ பேரில் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதோ, சேஞ்ச் பண்ணுறதோ, ஆட் பண்ணுறதோ எல்லாமே இந்த கீ மூலியமாக தான். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க கீயை முன்னாடியும் அதோட வேல்யூவை செகண்டாகவும் கொடுக்கணும். ஸோ கீ வேல்யூ பேர் மூலியமாக தான் டிக்ஷனரியை க்ரியேட் பண்ண முடியும். இதில் இண்டெக்ஸ்ன்ற கணக்கே கிடையாது. லிஸ்ட்லேயும் டியூப்புலேயும் நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் டிக்ஷனரியில் அப்படி கிடையாது. கீயோட நேமை வச்சு தான் நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணலாம். டிக்ஷனரியிலும் இதே மாதிரி மிக்ஸ்டு மாதிரி தான். ஸோ இன்டிஜர், ஸ்ட்ரிங் இன்டிஜர் ஆர் லிஸ்ட்டை கூட நம்ம டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ண முடியும். ஸோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் பாருங்கள். லிஸ்ட் கீன்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ பாருங்கள். ஒரு லிஸ்ட்டாகவே 1 2 3 4 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாகவும் நம்மளால் டிக்ஷனரி க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. லிஸ்ட்லேயும் டியூப்லேயும் நம்ம வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான். அதாவது 0ன்னு கொடுத்தா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது லிஸ்ட்லேயும் டியூப்புலேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். பட் டிக்ஷனரியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீயோட நேமை கொடுத்து தான் நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, இந்த டிக்ஷனரி வேரியபிள் டாட் கெட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன். தட் கெட் அந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா கீயோட நேமை கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இது டிக்ஷனரி டாட் கெட் அந்த கீயோட நேம் கொடுத்துட்டா வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதை இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சஸ் பண்ணணுன்னா கீ நேமை வச்சு தான் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட். இதில் இண்டெக்ஸுன்ற ஒரு கணக்கே கிடையாது. டிக்ஷனரியில் பைத்தான் டிக்ஷனரி ஒரு வித்தியாசமான டேட்டா டைப். ஓகே, ஸோ பிரிண்ட் டெக் டாட் கெட் கீயோட நேம். தட்ஸ் இட். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நான் பாருங்கள் நன்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் 2வை ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 2 அந்த டிக்ஷனரியில் ஒரு இன்டீஜராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்பு கூட நீங்கள் பார்க்கக்கூடாது, நோட் பண்ணணும். ஓகேங்களா? டாட் கெட்டில் நாங்கள் கீ நேமை எந்த டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டா டைப் தான் நீங்கள் உள்ளேயும் கொடுக்கணும். ஸோ 2ன்றதை இங்கே இன்டீஜராக கொடுத்துருக்கனால நான் இன்டீஜராக இங்கே கொடுக்குறேன். இதுவே நான் வந்து அந்த லிஸ்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா டிக் டாட் கெட் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே லிஸ்ட் கீயோட நேம் என்ன லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த லிஸ்ட்டு 1 2 3 4 என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் டிக்ஷனரியில். ஸோ நம்ம லிஸ்ட் டியூப்பில் எப்படி இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து அதோட வேல்யூ கொடுப்போமோ, சேம் லைக் த டிக்ஷனரியில் டிக் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறதுல கீ வேல்யூ கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ இன் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கீ நேம் ஈக்குவல் டு வேல்யூ, அந்த மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம டிக்ஷனரியில் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். கீயை சேஞ்ச் பண்ண முடியாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண முடியும். கீயை வச்சு வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண முடியும்.
அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்னென்னா, இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் ஆட் பண்ணலாம். அதாவது டிக்ஷனரியில் இல்லாத ஒரு கீயை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இல்லாத ஒரு கீ கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, டிக்ஷனரியில் போய் செக் பண்ணும். ஓகே, இந்த கீ நேம் இருக்கான்ட்டு. அப்படி இல்லைன்னா அந்த டிக்ஷனரியில் அந்த கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணி விட்ரும், லைக் அப்டேட் பண்ணி விட்ரும். இப்போ நான் பாருங்களேன், ஒரு புது இல்லாத ஒரு கீ நேம் கொடுத்து அதுக்கு ஈக்குவல் டு வேல்யூ நேம் கொடுக்குறேன், கொடுத்து ரன் பண்ணுறேன். உடனே என்ன ஆகும்னா, அந்த டிக்ஷனரியில் போய் அது இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுவே போய் ஆட் ஆயிரும். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து வேறு ஏதாவது நேம் கொடுக்குறேன். ஈக்குவல் டு வேல்யூ ஜே ஈக்குவல் டு வேல்யூ ஜே. ஸோ ஜேன்ற அந்த கீ நேம் அந்த டிக்ஷனரியிலே இல்லை. ஸோ செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா, ஓகே இல்லைனா என்ன நம்ம எரர் கொடுக்கணும்னா ஆட் பண்ணி விட்ருவோம் அந்த டிக்ஷனரியில் அப்படின்ட்டு அந்த டிக்ஷனரியில் லாஸ்ட்டாக போய் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடை வச்சு நம்ம டிக்ஷனரியில் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். அப்படியே அந்த வேல்யூ இல்லைனா ஆட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் மெத்தட். லாஸ்ட்டில் பாருங்கள், வேல்யூ ஜே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், ஆக்சஸ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணுறது. ஒரு டிக்ஷனரியில் வேல்யூஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, கீ வேல்யூ பேரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, பாப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நான் லிஸ்ட்லேயே டியூப்புள்லேயே சொல்லியிருப்பேன், டாட் பாப் மெத்தட். ஸோ சேம் லைக் தட், டிக்ஷனரி வேரியபிள் டாட் பாப். நீங்கள் அந்த ப்ராக்கெட்குள்ளே அதில் நம்ம லிஸ்ட் டியூப்பில் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம், இங்கே நம்ம கீயோட நேமை கொடுக்குறோம். தட்ஸ் இட். மெயின் டிஃப்ரென்ஸே இது ஒன்று தான். லிஸ்ட் டியூப்பில் எல்லா மெத்தடும் ஒன்று தான். லிஸ்ட் டியூப்பில் இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுப்போம், பட் டிக்ஷனரியில் கீயோட நேமை கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ நான் டிக் டாட் பாப் கீயோட நேம் என்ன இருக்குது, ஸோ கீயோட நேம் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும்னா, கீழே பாருங்கள், டெர்மினலில் பாருங்கள், லிஸ்ட்டு தூக்கி விட்ருவோம், கீயும் வேல்யூ சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு மொத்தமாக இப்போ வந்து 3 கீ வேல்யூ பேர் தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் தட் இட். ரிமூவ் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். தென் இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம், ஒரு டிக்ஷனரி கூட எப்படி லூப் இட்ரேட் பண்ணி ஒவ்வொரு கீ வேல்யூ பேராக எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஈஸி, லிஸ்ட் டியூப்பில் பண்ண மாதிரி தான் டிக்ஷனரியும் ஃபார் லூப் வச்சு தான் நம்மளால் இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் கீஸ் இன் டிக். ஸோ அந்த டிக்ஷனரியில் என்ன பண்ணணும்னா, கீயோட நேமை மட்டும் எடுத்து அந்த கீஸ்ன்றத வேரியபிளில் கொடுத்துரும். ஃபார் கீஸ் இன் டிக்ஸ்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும், ஏ எடுத்து அந்த கீஸில் கொடுத்துரும். ஸோ ஏ கீ கொடுத்துட்டு ஸோ கீயை மட்டும்தான் இதெல்லாம் ஃபெச் பண்ண முடியும். ஸோ அப்போ கீயை வச்சு எப்படி வேல்யூவை எடுக்க முடியும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அந்த டிக் டாட் கெட் கீ நேம் உள்ள டாட் கெட் மெத்தடுக்குள்ளே கீ நேமை கொடுத்தாலே போதும், வேல்யூவை ஃபெச் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், பிரிண்ட் கீஸ் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ டிக் டாட் கெட் ஆஃப் கீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அழகாக வந்து கீஸ் இது, வேல்யூஸ் இது, கீஸ் இது, வேல்யூஸ் இதுன்னு அழகாக பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீ வேல்யூவை அழகாக பிரிண்ட் பண்ணி விட்டுருச்சு. தென் இதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஹேக்கர்ராங்க் ப்ராப்ளம் எதுவும் ஹேக்கர்ராங்க்கில் இல்லை பைத்தான் டிக்ஷனரிக்கு. ஸோ அப்படியே ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடச்சிச்சின்னா கோடிங் டிஸ்கஷன் குரூப்பில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோட செட்டு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை நம்ம பைத்தானில் கவர் பண்ண போகிறோம். ஸோ பாய்.